ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எல்லா ஃபார்முலாவும் பார்க்கலாம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு செக் பண்ணுங்கள். இல்லை மெனி சொல்யூஷனாக, ஒன் சொல்யூஷனாக, நோ சொல்யூஷனாக செக் பண்ணுங்கள். என்ன டைப் ஆஃப் லைன்னு செக் பண்ணுங்கள். அந்த எல்லா விதமான கொஸ்டினுக்குமே இந்த டேபிள் தெரிஞ்சிருந்தால் போதும். நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை A1னும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை B1னும் முதல் ஈக்குவேஷனில் எடுத்துக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை A2னும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து B2னும் எடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் C1, செகண்ட் ஈக்குவேஷனில் C2 அப்படின்னு எடுத்துகிட்டு யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன கண்டிஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா A1/A2ஓட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு B1/B2 அப்படின்னு கிடைக்கும். அப்படி கிடைச்சாதான் அது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன். அப்படி இருக்கும்போது நம்மளோட கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 2 பேரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட கிராஃபோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் இருக்குது. மெனி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெனி சொல்யூஷனை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் A1/A2ஓட வேல்யூவும் B1/B2 வேல்யூ, C1/C2 வேல்யூ மூணுமே சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து மெனி சொல்யூஷன். அப்படி பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம வந்து கிராஃபில் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன்ஸை ட்ரா பண்ணோன்னா ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைனும் எக்ஸாக்டாக பாஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஸோ இது கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் வந்து எப்போ வந்து நோ சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1/A2வும் B1/B2வும் ஈக்குவலாக இருக்கணும். C1/C2 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து நோ சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணும்போது 2 லைனும் இந்த மாதிரி பேரலாக ட்ரா ஆகும். ஒருத்தர் மீட் பண்ணாமல் போயிட்டே இருப்பாங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் இதுதான் நம்மளோட கிராஃப். ஸோ லைன்ஸ் வந்து என்ன டைப் அப்படின்னா பேரலல் லைன்ஸ். அதாவது லைன்ஸ் மீட் பண்ணுற இடம் தான் சொல்யூஷன். பேரலல் லைன்ஸ் தான் மீட்டே பண்ண மாட்டாங்களே. அதனால் அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது தேர்ட் சாப்டரில் ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டேபிள். ஸோ அடுத்த தேர்ட் சாப்டர் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது தான் நிறைய இருக்கும். அதில் வந்து அல்ஜிபிரிக் ஃபார்ம் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 2 டிஜிட் நம்பரை எழுதுங்க, ரெப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை 10x + y அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 10y + xன்னு கூட நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 10th பிளேஸ் இருக்குது, ஒரு 1th பிளேஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் அதை எழுதணும். அடுத்த சாப்டர் 2ல இருந்து ஆல்ஃபா பீட்டா பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னா ஆல்ஃபா + பீட்டா என்னதான் சம் ஆஃப் த ஜீரோஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா -b/a அப்படின்றது அதோட ஃபார்முலா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ், அதோட ஃபார்முலா வந்து c/a அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளோட கியூபிக் ஈக்குவேஷனை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை. ஆனால் இது வந்து 1 மார்க் இது நமக்கு டெஃபினட்டாக தேவைப்படுது. இது கியூபிக் ஈக்குவேஷன்னா ax³ bx² cx + d அப்படின்றது ஜென்ரல் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா வந்து அவங்களோட ஜீரோஸ். அப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி -b/a தான். அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் அட் அ டைம். 2 ஜீரோஸாக எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்து c/a அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா பண்ணும்போது -d/a அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஆல்ஃபா பீட்டாவும் தனித்தனியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த வேல்யூஸ் நமக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு பர்டிகுலராக நமக்கு வர கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா α² + β² அப்படின்ற கொஸ்டின். இதோட ஃபார்முலா α + β the whole squared -2α β அப்படின்றதான் ஃபார்முலா. இது நம்மளோட a + b the whole square இந்த ஃபார்முலால இருந்து தான் வந்தது. இதில் இந்த ஆல்ஃபா + பீட்டாவை -b/aனும் ஆல்ஃபா பீட்டாவை c/aனும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்து அதே மாதிரி α³ + β³ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்மளால் ஆல்ஃபா + பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் -b/a c/aன்னு ஃபார்முலா இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சி வச்சுட்டு இப்போ இதை கேட்குறாங்க அப்படின்னா α + பீட்டா the whole cube -3α பீட்டா மல்டிபிள் பை ஆல்ஃபா + பீட்டா இதுதான் ஃபார்முலா. இதில் ஆல்ஃபா + பீட்டாவை -b/aன்னு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா பீட்டாவை c/aன்னு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சி ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அடுத்து ஆல்ஃபா - பீட்டா. ஆல்ஃபா - பீட்டா அப்படின்றது ஆக்சுவலாக ஆல்ஃபா - பீட்டா the whole squareோட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு ரூட் எடுப்போம். நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. a - b the whole squared வேணும்னு வச்சுக்கோங்களேன்.
a plus b the whole square அப்படின்ற ஃபார்முலா கூட ஒரு மைனஸ் 4ab நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக a minus b the whole square அப்படின்ற ஃபார்முலா கிடைக்கும்ல. என்னது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் 2ab வரும், அது பக்கத்தில் நம்ம ஒரு மைனஸ் 4ab போடும்போது மைனஸ் 2ab மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் நமக்கு இருக்குது. இது நம்ம சின்ன கிளாஸோட ஃபார்முலா தான். இதில் ஏக்கும் பிக்கும் பதில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் கொடுத்துருக்காங்க. மோரோவர் இந்த ஸ்கொயர் இங்கே இல்லை, ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகும். ஸோ ரூட் ஆஃப் alpha plus beta the whole square minus 4 alpha beta அப்படின்றது தான் ஃபார்முலா. இதுலையுமே alpha plus beta டைரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியலை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், மேக் பண்ணுங்கள். இஃப் த ஜீரோஸ் ஆர் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லை சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமே நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ், அவங்க 2 ஜீரோஸ் இல்லை ரூட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்களே, அதை வந்து நம்ம முதல்ல சம் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு எக்ஸ் போடணும். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல் எழுதுறோம்னா இது மட்டும் தான் ஈக்குவேஷனாக, இது கூட ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிபிள் பண்ணாலும் அதே பிளேஸில் தான் கிராஃப் வருமானா அதே பிளேஸில் தான் வர்றதுனால இது கூட ஒரு கான்ஸ்டன்ட்டே நம்மளால் சேர்த்துக்க முடியும். அடுத்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லேருந்து பாருங்கள். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இப்போ ஏபிசிஆர்என் ஏபி தென் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது 3 டேர்மை கொடுத்துட்டு தே ஆர் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி தென் ஃபைண்ட் கே ஃபைண்ட் பி அந்த மாதிரி கேள்வி நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஸோ பேசிக்காக இது எப்படி இது வந்து ஆக்சுவலாக 2bc = a + c தான் வந்து உங்களோட ஃபார்முலா. அதாவது ஏபியில் செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து மைனஸ் பண்ணாலும் இல்லை தேர்ட் டேர்மை செகண்ட் டேர்மில் மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் தான் கிடைக்கும். அதாவது b மைனஸ் ஏயும் c மைனஸ் பியும் ஒன்று தான். இந்த மைனஸ் பி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது 2bc = a + c அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் உங்களோட ஏபியோட கண்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏபிசின்னு தான் கண்டிப்பாக எழுதணுமா மேம்? a1 a2 a3 எழுதக்கூடாது, கண்டிப்பாக எழுதிக்கலாம். நீங்கள் 2 times a2c = a1 + a3 இப்படி கூட நீங்கள் ஃபார்முலாவை எழுதி படிச்சுக்கலாம். ஏபியோட கண்டிஷன் இது தெரிஞ்சால் டைம் கம்மியாகும் எக்ஸாமில். அடுத்து an nth டேர்ம் ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். a + n - 1 × d அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாலும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. sn கொடுத்துட்டு an கேட்பாங்க சில டைம். அப்படி கேட்கும்போது an கண்டுபிடிக்கிறதுக்கு sn - sn - 1 அப்படின்ற ஃபார்முலாவும் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் புக்கோட ஃபார்முலா தான், இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். அடுத்து sn சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து n/2 a + l. ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சால் இதில் அப்ளை பண்ணணும். ஒரு லாஸ்ட் டைம் எனக்கு தெரியாது அப்படின்னா எஸ்எனை கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 2a + n - 1 × d இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணால் கரெக்டாக கிடைக்கும். அடுத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த an ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம் கொஸ்டினை பொறுத்து. ஆனால் டேரெக்டாக எனக்கு n வேணும் அப்படின்னா l - a/d + 1 இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடச்சிரும். எனக்கு 3 டேர்ம்ஸ் இன் ஏபி எடுக்க சொன்னாங்க அப்படின்னா ஏதாவது கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் எடுங்க, இல்லை ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் எடுங்க அப்படின்னு ஏதாவது கண்டினியூஸாக வர 3 டேர்ம்ஸ் கேட்டாங்க, ஏபியிலேருந்து 3 டேர்ம்ஸ் எடுங்கன்னு சொன்னாலே யூஸ்வலாக a + d a + 2d அப்படின்னு நம்ம எடுப்போம். அப்படி a + 2d எடுக்காமல் ஏக்கு முன்னாடி டேர்மான a - d எடுத்தால் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இவங்களை ஆட் பண்ணும்போது +d - d கட்டாயி நமக்கு டேரெக்டாக a கிடைக்கும் இல்லையா, அதனால். ஸோ 3 டேர்ம்ஸ் எடுக்க சொன்னால் தான் இப்படி எடுக்கணும். இதே 4 டேர்ம்ஸ் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஏவை எடுக்கவே முடியாது. ஸோ ஏவை விட்டுட்டு எடுக்கணும் இல்லையா, அதனால் நம்ம எப்படி எடுக்கணும் தெரியுமா? ஸோ ஏவை விட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் a + dயும் இதுக்கு முன்னாடி வந்து a - d எடுத்துருக்கோம். நடுவில் ஏவை நம்ம விட்டுருக்கிறதுனால அடுத்து நம்ம 2dயையும் விட்டுறணும். அப்போ இங்கே a + 3dன்னு எழுதணும், இங்கே a - 3dன்னு எழுதணும். 4 டேர்ம்ஸ் இன் ஏபி எடுங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இதை தான் எடுக்கணும். வேறு ஏதாவது மாற்றி எடுத்தால் நமக்கு சம் வந்து சால்வ் ஆகாமல் ஈக்குவேஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். 5 டேர்ம்ஸ் 5 டேர்ம்ஸ் எடுக்க சொல்லும்போது ஃப்ரம் த எண்ட் இத்தனாவது டேர்மை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். 5 டேர்ம்ஸ்னால் ஏ எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் கண்டினியூஸாக இந்த பக்கம் 2 டேர்ம் இந்த பக்கம் 2 டேர்ம் எடுத்துக்கோங்க, சரியாக வந்துடும் நமக்கு. ஃப்ரம் த எண்ட் கடைசியிலேருந்து 13வது டேர்மை கண்டுபிடிங்க, 20வது டேர்மை கண்டுபிடிங்க. ஃப்ரம் த லாஸ்ட் ஃப்ரம் த எண்டுன்னு கொடுக்கும்போது l - n - 1 × d இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான வேல்யூ கிடச்சிரும். இல்லை மேம் நான் வந்து an ஃபார்முலாலே போடுவேன், ஏயோட பிளேஸில் லாஸ்ட் டேர்ம் அப்ளை பண்ணிவிட்டு டியை வந்து சைன் மாற்றி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து எக்ஸாக்டாக கரெக்டு தான். இப்போ ஜென்ரல் ஃபார்ம், அதாவது ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்காங்க, டிட்டர்மைன் த ஏபி இல்லை ஃபைண்ட் த ஏபின்னு கொஸ்டின் வந்து முடிச்சிருப்பாங்க. அப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம கடைசியாக எழுத வேண்டியது a + d a + 2d அண்ட் so on. இதான் 3 டேர்மை கண்டுபிடிச்சி இப்படி டாட் வச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஜென்ரல் ஃபார்ம். ஏபியை எழுது டிட்டர்மைன் த ஏபின்னு கேட்கும் போதெல்லாம் நம்ம இப்படி தான் சம்மை ஃபினிஷ் பண்ணணும்.
ஸோ அடுத்து வந்து ட்ரையாங்கிள்ஸில் பாருங்கள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி இதில் வந்து டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது. ஸோ பிசிக்கு பேரலாக டிஇன்னு ஒரு லைன் இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிபிடி தியரமோட அப்ளிகேஷன். ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருந்தாலே அவங்களோட ரேஷியோ வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏடி பை டிபியும் ஏஇ பை இசியும் சேமாக இருக்கும். ஸோ அதான் நம்ம எழுதணும். AD by DB is equal to AE by EC அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் வந்து ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிமிலாரிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட இங்கே வந்து 2 ட்ரையாங்கிளில் சிமிலாரிட்டியில் இங்கே முதல் 2 ஆல்ஃபபெட் என்னன்னு பாருங்கள், ஏபி டிவைடட் பை இங்கே முதல் 2 ஆல்ஃபபெட் யாருன்னு பாருங்கள், பிக்யூ. இதோட ரேஷியோவும் இங்கே அடுத்த 2 ஆல்ஃபபெட் பிசி, இங்கே அடுத்த 2 ஆல்ஃபபெட் கியூஆர். பிசி பை கியூஆரோட வேல்யூவும் ஈக்குவல்ட்டு இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏசி, இங்கே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பிஆர். அவங்களும் எப்போவுமே சேமாக தான் இருப்பாங்க. நமக்கு வந்து 10th சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து பிபிடி, அப்படி இல்லைன்னா நம்மளோட சிமிலாரிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அடுத்து வந்து ட்ரிக்னாமெட்ரி சாப்டர். ட்ரிக்னாமெட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஐடென்டிட்டிஸ். அடுத்து வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸில் வந்து நம்மக்கிட்ட 3 ஐடென்டிட்டிஸ் இருக்காங்கல்ல. அந்த 3 ஐடென்டிட்டிஸில் நம்மளோட எல்லா வேல்யூஸும் வந்து யூஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க 6 ரேஷியோ வந்து சைன் இருக்குது, காஸ் இருக்குது, அப்புறம் டேன் இருக்குது, காட் இருக்குது, சீக்கண்ட் இருக்குது, கொசிக்கண்ட் இருக்குது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க டோட்டலாக இருக்கிற எல்லா ரேஷியோஸும். நான் எல்லா சீயும் ஒரே பக்கம் வர மாதிரி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு காஸ், காட், கொசிக்கன்னு போட்டிருக்கேன். இதில் இவங்க எல்லாருக்கும் ஸ்கொயர் வரும். எல்லாமே ஸ்கொயர் தான். ஏன்னா ஐடென்டிட்டிஸ் வந்து ஸ்கொயர் இல்லாமல் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாருக்கும் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர்டும் காஸ் ஸ்கொயர்டும் ஆட் பண்ணால் 1. இது ஒரு ரூலாக. செகண்ட் டேர்மில் இங்கே ஒரு +1 போடுங்க, இங்கே ஒரு +1 போடுங்க. போட்டுட்டா 1 + tan ஸ்கொயர்டுன்றது வந்து சீக்கண்ட் ஸ்கொயர்டு தான் ஆன்சர். 1 + cot ஸ்கொயர்டுன்றது கொசிக்கண்ட் ஸ்கொயர்டு தான் ஆன்சர். அதுதான் நம்மளோட 3 ஐடென்டிட்டியுமே. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்ததுன்னா அதை வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும். இதை படிக்கும் போது இன்னொன்று சேர்த்து படிக்கணும். இந்த + tan ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது -tan ஸ்கொயர் அப்படின்னு மாறும். அப்போ கூட அது 1 தான். ஸோ 1 + cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்மளோட பேசிக் ஐடென்டிட்டிஸ். இதை வச்சு இன்னும் நிறைய நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி எழுத முடியும். இந்த டேபிள் வேல்யூ இது வந்து சில பேர் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ட்ரிக்கை நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ சைன் வேல்யூ எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுங்கள், 0 1 2 3 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 4ஆ எல்லாரையும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாரையும் 4ஆல் இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ண முடிஞ்சவங்கள கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கேன்சல் பண்ணால் 2s, இவங்களை கேன்சல் பண்ணால் 1ன்னு போட்டு மற்றவங்க எல்லாருக்கும் ரூட் போட்டுடலாம். இவங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு ரூட் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். ஸோ 0க்கு ரூட் எடுத்தால் 0, இதோட வேல்யூ 0 தான். 1 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 1 வரும். 4 வெளியில் எடுக்கும்போது 2ன்னு கிடைக்கும். ரூட் 4ஓட வேல்யூ 2 தானே. இங்கே மேலே 1 இருக்குது, 1 வெளில எடுத்தால் 1ன்னு வெளில வந்துடும். கீழே 2 இருக்குது, ரூட்லேருந்து 2வை வெளியே எடுக்கவே முடியாதுனால இதை ரூட் 2ன்னு எழுதிப்பாங்க. இங்கே ரூட் 3யை வெளியே எடுக்க முடியாது, ஆனால் இந்த 4வை வெளில எடுத்து 2 நம்மளால் எழுதிக்க முடியும். 1 வந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 1 தான். ஸோ இதுதான் நம்மளோட சைனோட வேல்யூஸ். சைன் வேல்யூ தெரிஞ்சால் காசு எழுதுறது ரொம்ப சிம்பிள். இந்த லாஸ்ட்டில் கிடச்ச 1 இங்கே எழுதணும். அப்புறம் இங்கே √3/2 இருக்கா, இங்கே √3/2 போடணும். இங்கே 1/√2 இருக்குது. அடுத்து இந்த 1/2 இங்கே, அடுத்து இங்கே வர்ற 0 இங்கே. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா கரெக்டாக வந்துடும். அடுத்து tan அப்படின்றது வந்து எப்போவுமே சைன் பை காஸ். சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் நமக்கு tan கிடைக்கும். 0/1 0. 1/2 √3/2 டிவைட் பண்ணும்போது 2ம் கட் ஆகிடும். அப்போ 1/√3 அப்படின்றது கிடைக்கும். இங்கே √2 கட் ஆகிடும். 1/1 1 தான். 2ம் கட் ஆகிடும். மேலே √3யும் கீழே 1ம் இருக்குது. அதனால் √3/1 டினாமினேட்டர் 1 எழுதணும்னு அவசியம் இல்லை. 1/0 டினாமினேட்டரில் 0 வருதுனால இது ஒரு நாட் டிஃபைன் வேல்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற 3 ரேஷியோஸும் வந்து இவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ். இப்போ சீக்கண்ட் கேட்குறாங்க, கொசிக்கண்ட் கேட்டாங்கன்னா சைனையோ காசையோ நம்ம வந்து அவங்கள ரெசிப்ரோக்கல் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ணி நம்ம எழுதிடலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1ஓட ரெசிப்ரோக்கல் 1ன்னு எழுதணும். 0ஓட ரெசிப்ரோக்கல்னால் நாட் டிஃபைன். நாட் டிஃபைனுக்கு ரெசிப்ரோக்கல் தேவைப்படுச்சுன்னா 0 அப்படின்னு எழுதினீங்கன்னா சரியான டேபிள் கிடச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரினாலே முதல்ல வருது டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னாலே முதல் பாயிண்ட் வந்து x1 y1 அப்படின்னு எடுங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து x2 y2 அப்படின்னு எடுங்க. ஃபஸ்ட்டு வருது 1 1, ரெண்டாவது வருது 2 2 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம அந்த பாயிண்ட்டை. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா
x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதை நான் வந்து y1 minus y2 கூட எழுதலாமான்னு எழுதிக்கலாம். ஏன்னா மேலே ஸ்கொயர் பண்ணும்போது எப்படினாலும் அது பாசிட்டிவாக மாறிடும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின்னு சொன்னாலும் 0,0ன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு 0,0லேருந்து டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது தான் உங்களோட ஃபார்முலா. எப்போவுமே இந்த மாதிரி உங்களோட டிஸ்டன்ஸ் வரும்போது ஆன்சரில் வந்து யூனிட் அப்படின்னு எழுதுங்க. யூனிட்ஸ் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். a, b டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த செகண்ட் ஆல்ஃபபெட் தான் உங்களோட ஆன்சரில் வரும், b தான். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிற முதல் ஆல்ஃபபெட் தான் உங்களோட ஆன்சர் வரும், ஏ தான். அது எப்படி மேம் அப்படின்னு கேட்குறது புரியுது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 8,2, அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட 8ம் ஒய் ஆக்சிஸோட 2ம் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 8 இங்கே கொஞ்சம் தூரமாக வரும், ஒய் ஆக்சிஸோட 2 வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் இங்கே பிளாட் ஆயிருக்காங்க 8,2. இந்த 8,2ன்ற பாயிண்ட் இதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள், குட்டியாக இருக்குது. ஆனால் ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து பாருங்கள், லாங்காக இருக்குல்ல. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 8 யூனிட் இருந்தால் இது ஒய் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் வரும் நமக்கு. அதுமாரி இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்க நம்பர் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸுக்கு தான் டெஃபினட்டாக வரும். அதனால் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஒய் கோஆர்டினேட் தான் எடுத்து எழுதணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட் தான் எடுத்து எழுதணும். அதுதான் சரியான ஆன்சர். இது மாதிரி இன்டர்னலி அப்படின்றது வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு லைன் கட் பண்ணுது, இல்லை ஒரு பாயிண்ட் கட் பண்ணுது. அவங்களோட ரேஷியோ வந்து m1:m2ன்னு சொல்லலாம், இல்லை m/n சொல்லலாம். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிங்கன்னு கொடுக்கலாம். இல்லை இந்த பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது, அப்போ என்ன ரேஷியோவில் அப்படின்னு கொடுக்கலாம். ரேஷியோவை கேட்கலாம், இல்லை ரேஷியோ உங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். இதை வந்து எழுதுறதுக்கு வந்து ஷார்ட்டாக எப்படி தெரியுமா எழுதிக்கலாம் நம்ம. ஸோ m/n ரேஷியோ அப்படின்னா m போட்டு ஒரு கேப் விட்டுட்டு n போடுங்க, கீழே வந்து m+n. அது மாதிரி கமா போட்டு m போட்டு ஒரு கேப் விட்டுட்டு n, கீழே m+n. அப்ளை பண்ணும்போது கூட இதே மாதிரி பண்ணால் மிஸ்டேக்கே வராது. இந்த முதல்ல எழுத போகிறது எக்ஸோட வேல்யூ, இந்த செகண்டில் வர போகிறது ஒய்யோட வேல்யூ. ஸோ இங்கே எழுதும் போது ஃபஸ்ட்டு x2 போட்டுட்டு தான் x1 போடணும். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு y2 போட்டுட்டு தான் y1 போடணும். சரியாக வரும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எப்படின்னா அவுட் சைட்லேருந்து டிவைட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு வெளியிலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து இவங்களை டிவைட் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன ரேஷியோ வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட எக்ஸ்டர்னலி. இப்போ இந்த ஏ, இது வந்து பி, இது வந்து பின்ற பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பி வந்து ஏலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, வெளியிலேருந்து கேல்குலேட் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல். ஆக்சுவலாக இதே ஃபார்முலா தான் நான் மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த மிட் பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். இந்த மிட் பாயிண்ட் எக்ஸாக்டாக கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. இது வந்து இப்படியும் கொடுக்கலாம், இல்லை ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளோட டயமீட்டரோட எண்டிங் பாயிண்ட் இது, சென்டர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அது எல்லாமே மிட் பாயிண்ட்டில் வரும். ஈக்வி டிஸ்டன்ஸ்னு கொடுத்தா மிட் பாயிண்டில் வராது, அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் தான் போடுவோம். ஸோ எங்கே எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இடத்துல வர மிட் பாயிண்ட் மட்டும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட்னா ஆக்சுவலாக அது 1:1 ரேஷியோன்னு அர்த்தமா. அப்போ இந்த இடத்துல 1:1 அப்ளை பண்ணுவாங்க இன்டர்னலி ஃபார்முலாவில். அப்படி பண்ணும்போது எம்மும் என்னுக்கெல்லாம் 1 போட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து x1 + x2/2 அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். இந்த செகண்ட்லேருந்து நமக்கு y1 + y2/2 அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கோட செகண்ட் எக்ஸசைஸோட முதல் கொஸ்டின் அதுதான். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இவங்களை வந்து ட்ரைசெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கட் ட்ரைசெக்ஷன் அப்படின்னா இது வந்து 3 பார்ட்டாக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. 3 பார்ட்டாக்குன்னா நம்ம 2 இடத்துல கட் பண்ணதான் அந்த த்ரெட் வந்து 3 பீஸ் ஆகும் இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ரேஷியோவை யூஸ் பண்ணணும்னா இந்த முதல் கட்டு வந்து இந்த பக்கம் ஒரு பார்ட்டும் இந்த பக்கம் 2 பார்ட்டும் வருதுல்ல, அப்போ 1:2ன்றது ஒரு ரேஷியோ. இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள், இந்த பக்கம் 2 பார்ட்டும் இந்த பக்கம் ஒரு பார்ட்டும் கண்டெயின் பண்ணியிருக்கோம். அப்போ 2:1ன்னு ஒரு தடவை போடணும். ஒரே கொஸ்டினை இன்டர்னலி ஃபார்முலா யூஸ் பண்ணி 1:2ன்னு வச்சு ஒரு தடவை நீங்கள் சால்வ் பண்ணணும், 2:1ன்னு வச்சு ஒரு தடவை செம்ம சால்வ் பண்ணணும். அப்போ அது கரெக்டாக வரும். அப்புறம் இன் பேரலோகிராம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஒரு ஃபேமஸ் கொஸ்டின். ஸோ பேரலோகிராமில் இந்த மாதிரி 3 வேர்டிசஸை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ், இந்த வேர்டெக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போகக்கூடாது, அது ரொம்ப லாங். மோரோவர் இது ஒரு 2 மார்க்கில் இல்லை 1 மார்க்கில் மட்டும் தான் அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரலோகிராமோட டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். அதாவது இந்த ஏக்கும் சிக்கும் நம்ம வந்து டயக்னல் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பிக்கும் டிக்கும் டயக்னல் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து கரெக்டாக பைசெக்ட் பண்ணும், இதுவும் பைசெக்ட் பண்ணும். அப்போ ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஒரே பிளேஸில் வரும் அப்படின்றதுனால இதுக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவையும் இதுக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவையும் போட்டு ஈக்குவேட் பண்ணால் கூட அந்த டேர்ம் மிஸ் ஆன டேர்ம் நமக்கு கிடச்சிடும். இது வந்து 2 மார்க் கேட்டாங்கன்னா இப்படி போடுங்க. சப்போஸ் இது 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். அந்த அன்னோன் வேர்டெக்ஸ் இருக்குல்ல, அது A,Bன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு A,Bன்னு எடுத்துகிட்டு இப்போ இந்த ஏன்றது வந்து எக்ஸ் பிளேஸில் இருக்கா, அப்போ இந்த 3 பேரோட எக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த ஏ வேணும் அப்படின்னா
இப்போ இதோட எதிரில் வர்ற எக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணணும், மற்ற 2 எக்ஸையும் ஆட் பண்ணிடணும். இங்கே வந்து x1 இருக்குது, இங்கே x3 இருக்கா, அப்போ x1 + x3 இங்கே எதிரில் வர்ற எக்ஸ் மட்டும் மைனஸ் ஆகிடும். இப்படி பண்ணால் இந்த a கரெக்டாக கிடைக்கும். அதேமாதிரி இந்த y பிளேஸில் இருக்க b வேணும் அப்படின்னா இப்போ இந்த ஒய்யோட கோஆர்டினேட் தேவைப்படுச்சுன்னா இந்த ஒய் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எதிரில் வர்ற ஒய்யை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள், மற்ற 2 ஒய்யை ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது y1 + y3 மைனஸ் y2 அப்படின்னு எழுதிங்கன்னா சரியான அந்த ஏயும் பியும் நமக்கு கிடச்சிரும். 1 மார்க்குக்கு நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷார்ட்கட் டு ஃபைண்ட் த ரேஷியோஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். யூஸ்வலாக ஃபைண்ட் த ரேஷியோஸ் கொஸ்டின் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நிறைய இருக்குது நம்மளோட 7.2ல். ஆனால் நம்ம அதுக்கு இன்டர்னலி ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை ஈக்குவேட் பண்ணி இல்லை k:1 எடுத்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்மளுக்கு 1 மார்க்கில் சில டைம் இது பேப்பரில் பார்க்க முடியுது, ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இதை உடனே எழுதுறதுக்கு நமக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது x1 y1 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு, x2 y2 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை டிவைட் பண்ணுற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால், எக்ஸ் ஆக்சிஸ் இவங்களை டிவைட் பண்ணிச்சுன்னா என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா -y1 = y2 இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். அதே மாதிரி y ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா -x1 = x2 அப்படின்னு எழுதுங்க, அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அட் எனி பாயிண்ட் பை எனி பாயிண்ட் இது இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்டோட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. x, y உங்களை டிவைட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வந்து ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்டோட எக்ஸையோ ஒய்யோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே x1 இங்கே வந்து x2 அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே மைனஸ் நடுவில் இங்கே ரேஷியோ சிம்பிள், இங்கே வந்து எக்ஸ் போட்டால் இங்கேயும் எக்ஸ்ன்னு போடணும். அது மாதிரி y1 இங்கே வந்து y2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம்னா இங்கே -y இங்கேயும் y இப்படி போட்டாலும் நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர், ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும். நம்ம டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டின் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஏரியா ஃபார் ராம்பஸ். ஏரியா ஃபார் ராம்பஸ் 1/2 × diagonal 1 × diagonal 2. எப்போவுமே ஏரியா வந்து ஸ்கொயர் யூனிட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஃப் த டயக்னல்ஸ் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து யூஸ்வலாக நம்ம சின்ன கிளாஸில் சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் டெஃபினட்டாக சைடு இன்ட்டு சைடு ஒர்க் அவுட் ஆகும், சைடு இன்ட்டு சைடு. ஆர் டயக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1/2 × diagonal ஸ்கொயர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டயக்னல் யூஸ் பண்ணி சைடை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. இப்போ ராம்பஸ் மாதிரி தான் ஸ்கொயர் எல்லா சைடும் ஈக்குவல், ஆனால் ஸ்கொயரில் டயக்னல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் D1 D2ன்னு வராமல் Dன்னு கிடைக்குது. ஸோ இது நம்மளோட ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட இன்னொரு ஃபார்முலா. அடுத்த சர்க்கிள்ஸ்லேருந்து முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலாஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் இருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து நம்மளால் 2 டேஞ்சன்ட் வரைய முடியும். எப்போவுமே அந்த டேஞ்சன்ட்டோட லென்த் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். P is equal to PB. இது முதல் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டர் வழியாக போகிற லைன் கண்டிப்பாக 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இது டெஃபினட்டாக இது மேலே இருக்கிறதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், கீழே இருக்கிறதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நான் இப்போ மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். OAP அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இந்த OAன்றது வந்து ரேடியஸ், இந்த லைன் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டேஞ்சன்ட் லைன் TGT. ஓபியோட லென்த்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பித்தகரஸ் அப்ளை பண்ணணும். இங்கே 90க்கு எதிரில் வர இந்த OP தான் ஹைபாட்டனஸ் சைட். அப்போ நம்ம வந்து OP² = AP² + OA² அப்படின்னு எழுதணும். அப்படின்னா நமக்கு அவங்க இதில் எதை வேணாலும் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரேடியஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், டேஞ்சன்ட் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த லென்த்தை மிஸ் பண்ணி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு கேட்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம பித்தகரஸ் அப்ளை பண்ணி அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதே சர்க்கிளோட எக்ஸ்டீரியரில் நம்ம 2 டேஞ்சன்ட் வரையும் போது சர்க்கிளோட சென்டரில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்கே டேஞ்சன்ட்ஸ் ரெண்டும் சப்டெண்ட் பண்ணுது ஒரு ஆங்கிள். மொரோவர் இந்த பியும் இந்த ஈயும் வந்து 90 தான் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு குவாட்ரிலேட்டர் இல்லையா. இது 4 பேரையும் ஆட் பண்ணால் 360 வரும். அதில் இவங்களும் 90 இவங்களும் 90, 2 பேர் 90 90னா 180 போயிடும். அப்போ இந்த சென்டர் ஆங்கிளும் இந்த சி ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எப்போவுமே என்ன தான் வரும், 180 தான் வரும். அப்போ BOE + BCE இவங்க 2 பேரோட அடிஷன் எப்போவுமே 180 தான் வரும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கிள் இது மட்டும் இல்லாமல் டேஞ்சன்ட் பேஸ் பண்ணி இல்லாமல் போன வருஷம் நம்ம 9th படித்த அந்த ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல பார்க்க முடியுது. சர்க்கிளில் இந்த மாதிரி 2 பாயிண்ட் இல்லை ஒரு கார்டு வரைஞ்சிட்டு இல்லை இந்த ஆர்க்கை யூஸ் பண்ணி 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி சர்க்கிளில் சென்டரில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே பாயிண்ட்டை யூஸ் பண்ணி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சென்டரில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து டபுள் த டைம் இருக்கும், 2x இருக்கும். இது நமக்கு தேவைப்படும் சால்வ் பண்ணும்போது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரே ஒரு கொஸ்டினில் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஆனால் நமக்கு போர்ட் பேப்பர்னு வரும்போது நமக்கு நிறைய இடத்துல இதை பார்க்க முடியும்.
இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கார்டு. இந்த கார்டும் இந்த டேஞ்சன்ட்டும் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இது வந்து எக்ஸ்ன்னு ஃபார்ம் பண்ணுதுன்னா இது கண்டிப்பாக விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஃபார்ம்டு இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். இதுக்கு நமக்கு ப்ரூஃப் கூட இருக்குது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ இந்த கார்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஒய்யாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட்டில் வர்ற இந்த ஆங்கிள் கூட ஒய்யாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி 180 வச்சு நம்ம எந்த ஆங்கிள் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த தியரம் ரொம்ப முக்கியம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கோட வேல்யூஸ் எல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபிகர் வந்து நம்ம புக்கில் இருக்குது. இந்த டயக்ராமோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிளை சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருந்தது அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடோட அடிஷன்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏபியும் சிடியும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஏடி ப்ளஸ் பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஒரு தடவை இதை உட்காந்து சால்வ் பண்ண முடியாது. மொரோவர் 2 மார்க்கில் 1 மார்க்லலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு உட்காந்து திருப்பியும் ஏபி ஈக்குவல் டு பிக்கு அதை எழுதி கண்டுபிடிச்சி அப்படி பண்ண தேவையில்லை. இது ரூல் இருக்குன்னு நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. சர்க்கிளுக்கு வெளியே ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்து சர்க்கிளை சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருந்தது அப்படின்னா ஏஓபி அப்படின்றது இந்த ஏபின்ற சைடு வந்து இந்த ஓ சென்டரில் ஃபார்ம் ஆகுற இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் சிஓடி இதான் சி இதான் டி. இந்த சிடி இந்த ஓ கூட இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இருக்குல்ல இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனே கிடையாது, இவங்க விஓஏ கிடையாது, வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கிடையாது அவங்க. ஸோ ஆனால் இது வந்து நம்மளோட 10.2ஓட கடைசி 13வது கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்டு. ஆப்போசிட் ஆங்கிள் சப்டெண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அட் த சென்டர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த ஆங்கிளும் எப்போவுமே சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அதாவது சர்க்கிள் வந்து உள்ளேருந்து வெளியே வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் இப்படி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இந்த எதிரில் வர்ற சைட்ஸ் வந்து நடுவில் சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து 180 தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எக்ஸாக இருந்தால் இந்த எதிரில் வர்றது வந்து டெஃபினட்டாக 180 மைனஸ் எக்ஸ். அதேமாதிரி இவங்களுக்கும் சொல்லலாம். இப்போ இது வந்து ஒய்யாக இருந்தால் இங்கே எதிரில் வர்றது டெஃபினட்டாக 180 மைனஸ் ஒய்யாக தான் இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைடு வந்து சென்டரில் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி சர்க்கிளில். அடுத்து நம்ம ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் பார்க்க போகிறோம். சர்க்கிள்னு எடுத்துட்டா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்க இந்த சர்ஃபேஸ் தான் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இதை நம்ம ஆக்சுவலாக பைஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளோட ஏரியானா உள்ளே கவர் பண்ணுற சர்ஃபேஸ் தான் ஏரியா. ஸோ பைஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே ஏரியா எழுதும் போது ஆன்சர் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸில் கொடுங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிளோட இந்த அவுட்டர் லேயரோட லென்த்து, அதாவது பெரிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சர்க்கிளில் சொல்லும் போது நம்ம அதை வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் லேயரோட லென்த்து தான் நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது சி இஸ் ஈக்குவல் டு 2πr பேசிக். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் 2πr அப்படின்னு எழுதணும். இதில் வந்து ஒரே ஒரு யூனிட் தான் வரும், அதனால் இதை ஸ்கொயர் யூனிட்டில் எழுத மாட்டாங்க, வெறும் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. அடுத்து ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்கிளில் பாதி தானே செமி சர்க்கிள், பாதி இருக்குல்ல, அதனால πr ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏரியான்றதுனால ஆன்சரில் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் வெரி இம்பார்ட்டண்ட். இதோட பெரிமீட்டர் கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செமி சர்க்கிள் இந்த மேலே வர்ற ஆர்க் இருக்குது, கீழே இது வந்து சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் இருக்கும், அதையும் சேர்த்து ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். முதல்ல இந்த ஆர்க்கோட லென்த்து எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 2πr, அப்போ பாதி சர்க்கிளுக்கு இந்த இடம் 2πr by 2ன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 என்ன ஆகிடும், கட் ஆகிடும். அப்போ இந்த ஆருக்கு மட்டும் πr, அப்போ πr ப்ளஸ் இங்கே கீழே இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r இருக்குல்ல, அப்போ 2r அப்படின்னு எழுதணும். இவங்க ரெண்டு பேர்கிட்டே நம்ம ஆரை காமனாக எடுத்துகிட்டு π + 2 அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இதுதான் நம்மளோட பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ யூனிட்ஸ். அடுத்து குவாட்ரண்ட் அப்படின்றது வந்து இந்த ஃபிகர் சர்க்கிளை 4 கட் பண்ணால் கிடைக்கிற ஒரு பார்ட்டு தான் நம்மளோட குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு πr ஸ்கொயர்ட், பாதி சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கேட்கும்போது πr ஸ்கொயர்ட் பை 2, சர்க்கிளோட ஏரியாவில் பாதின்னு சொன்னோம்ல. அப்போ குவாட்ரண்ட்டுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்து 4 கட் பண்ணால் கிடைக்கிறது. அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் அப்படின்னும் போது πr ஸ்கொயர்ட் பை 4 அப்படின்னு நீங்கள் டேரெக்டாகவே எழுதிக்கலாம், ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்படியும் எழுதலாம். மேம் இல்லை இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறது வந்து 90 டிகிரி, நான் செக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவேனாலும் அது கூட கரெக்டு தான். ரெண்டுமே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட்டும் நமக்கு கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட்டும் அதே மாதிரி இந்த ஆர்க்கோட லென்த்து ப்ளஸ் இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது, இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது, அவங்களே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மேலே இந்த ஆர்க்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு 2πr இல்லையா. அப்போது வந்து இது வந்து எவ்வளோ சர்க்கிளை 4 கட் பண்ணால் தானே இந்த போர்ஷன் கிடைக்கும். அப்போ 2πr by 4ன்னு பண்ணணும். செமி சர்க்கிளுக்கு 2πr by 2 பண்ணோம்ல, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை 2 கட் பண்ணோம்ல, இது 4 கட் பண்ணணும்.
ஸோ இது 1s ஆர் இது 2s ஆர்னு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா வரும் குவாட்ரண்ட்டில்? இந்த ஆர்க்கோட லென்த் வந்து πr/2, ஆர்க்கோட லென்த் வந்து πr/2 ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் இருக்குது, இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குல்ல, அப்போ 2r அப்படின்னு எழுதணும். இதுதான் உங்களோட பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட். இப்போ பார்க்குற சாம்பிள் பேப்பர்லாம் நிறைய பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் அப்படின்ற 1 மார்க் கொஸ்டின் பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இதான் வேல்யூ. அடுத்து வந்து ஏரியா ஆஃப் த மைனர் செக்டர். செக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளோட சென்டரில் இருந்து நம்ம 2 ரேடியஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ஆர்க் லென்த்தும் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்க்கும் இந்த 2 ரேடியஸும் கனெக்ட் பண்ணுற இந்த பார்ட்டு தான் வந்து உங்களோட செக்டர். இது சின்னதாக இருந்ததுன்னா மைனர் செக்டர், பெருசாக இருந்தால் மேஜர் செக்டர். இப்போ இந்த சின்னதாக இருக்கிற செக்டரோட ஆங்கிள் நான் தீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து நம்மளோட மேஜர் செக்டர், இது வந்து நம்மளோட மைனர் செக்டர். செக்டர் அப்படின்றது நம்மளோட சர்க்கிளோட ஏரியாவோட ஒரு போர்ஷன். ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஏரியா வேணும்னா πr² இல்லை. அப்போ இது வந்து ஒரு மொத்த சர்க்கிள் அப்படின்றது வந்து 360 டிகிரி. இதை 360 டிகிரியும் ஷேட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகிருக்கு. அது வந்து ஃப்ராக்ஷனில் வரும். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, மைனர் செக்டருக்கு θ/360, டோட்டல் 360 டிகிரியில் தீட்டா மட்டும் கவர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஏரியான்னு சொன்னேன் இல்லையா, அதனால இங்கே πr² அப்படின்றத நீங்கள் போடணும். இதுவுமே உங்களோட ஸ்கொயர் யூனிட் தான், ஏன்னா இது ஏரியாவோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர்னால் இந்த ரிமைனிங் போர்ஷன் கேட்குறாங்க. இது வந்து சர்க்கிள் மைனஸ் மைனர் செக்டர்னு பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை நான் டேரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ மைனர் செக்டரில் ஆங்கிள் தீட்டா கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரிமைனிங் இருக்கிற ஆங்கிளில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 360 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மேஜர் செக்டரோட ஃபார்முலா இதே ஃபார்முலா தான். நான் தீட்டா போடுற இடத்துல மட்டும் நம்ம என்னென்னு போடணுன்னா 360 மைனஸ் தீட்டா பை 360 மல்டிபிள் பை πr² அப்படின்னு எழுதணும். இதுவும் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். இதான் உங்களோட மேஜர் செக்டர். டேரெக்டாக வந்துடும். நம்ம சர்க்கிள் அந்த மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2 வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இது டேரெக்டாக எழுதிடலாம். ஆர்க் லென்த் அப்படின்றது ஒரு சர்க்கிளோட ஒரு ஆர்க், இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் ஒரு ஆர்க் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஆர்க்கோட லென்த்தை கண்டுபிடிங்க. இப்போ இது கூட ஒரு ஆர்க் தான். இப்போ இந்த ஆர்க்கோட லென்த் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த ஆங்கிளை பொறுத்து. இந்த ஆங்கிள் பெருசாக அந்த ஆர்க்கும் பெருசாகிட்டே போகும். ஆர்க் லென்த்ன்றது யாரோட ஒரு போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு போர்ஷனை தான் நம்ம ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். ஸோ θ/360 மல்டிபிள் பை 2πr அப்படின்னு எழுதுங்க. இதில் வந்து நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் வராது, ஏன்னா ஒரே ஒரு ஆர் மட்டும் தான் இங்கே வந்து வேரியபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ θ/360 × 2πr யூனிட்ஸ்னு எழுதுனீங்கன்னா அதுதான் ஆர்க் லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் அதை. ஸோ அடுத்து வந்து கிளாக் கொஸ்டின், ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ஒரு மினிட் ஹேண்ட் வச்சு, மேக்ஸிமம் மினிட் ஹேண்ட் வச்சு தான் கேட்பாங்க. மினிட் ஹேண்ட் வந்து 5 மினிட்ஸில் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா 1 மினிட் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக 6 டிகிரிக்கு ஈக்குவல். ஏன்னா ஒரு மினிட் ஹேண்ட் வந்து டோட்டலாக அந்த கிளாக்கை கவர் பண்ணுறதுக்கு வந்து 60 மினிட்ஸ் ஆகும். அப்போ 60 மினிட்ஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக 360 டிகிரி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு. அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மல்டிப்பிள் இருக்குது 60, அங்கே போனால் டிவைட் ஆகிருக்கும் இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு இங்கே 6 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி அவர் ஹேண்டுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 1/2 டிகிரி தான் கிடைக்கும், 1/2 டிகிரி. கொஸ்டினை நல்லா படிங்க. அவர் ஹேண்டு கொடுத்துருக்காங்களா, மினிட் ஹேண்டு கொடுத்துருக்காங்களா? மினிட் ஹேண்ட் கொடுத்தாங்கன்னா 1 மினிட்டுக்கு இவ்வளோ தான். அதை பொறுத்து அவங்க எவ்வளோ மினிட்டுக்கு கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்மெண்ட். செக்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளில் ஒரு கார்டு ட்ரா பண்ணுறோம். இங்கே வந்து சர்க்கிளோட சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டும் இந்த ஆர்க்கும் இந்த கவர் பண்ணுற இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட செக்மெண்ட். இது சின்னதாக இருந்ததுன்னா மைனர் செக்மெண்ட், பெருசாக இருந்தால் மேஜர் செக்மெண்ட். முதல்ல இந்த மைனர் செக்மெண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிப்போம். மைனர் செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு சர்க்கிளில் இருந்து அதை மைனஸ் பண்ணால் இந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லிடலாம், மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனர் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். இங்கே ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு செக்டர் தெரியும், செக்டரோட ஏரியாவை கண்டுபிடிச்சி இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிறது தான் இந்த செக்மெண்ட். பாருங்கள், செக்டரில் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் செக்மெண்ட்டில் வரும். அப்போ இந்த ஃபுல் செக்டரையும் கண்டுபிடிச்சி இந்த ட்ரையாங்கிளை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பேசிக்காகவே செக்மெண்ட் அப்படின்றது ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே வந்த ட்ரையாங்கிளை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டினில் வந்து ட்ரையாங்கிளுக்கு பேஸ் ஹைட் அப்படின்னு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் மட்டும் தான் நம்மளோட கொஸ்டினில் இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும், சரியா? அப்போ இந்த ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட்டோட ஃபார்முலா ஆங்கிள் 60 இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த செக்டருக்கு
theta by 360 multiple by pi r squared அப்படின்னு நம்ம எழுதுவோம். மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு 60 இருந்ததுன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் √3/4 a ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. a ஸ்கொயர்ட் வந்து நம்ம இங்கே ஆர் ஸ்கொயர்டு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து ஆர் தான். இதை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த தீட்டாக்கும் 60 தான் வரும். ஆங்கிள் 90 இருக்கும்போதும் நம்மளோட இப்போ ஆங்கிள் வந்து 90 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா theta by 360 into pi r squared அதே ஃபார்முலா செக்டருக்கு. ஆனால் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து இங்கே 90 ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு அப்ளை பண்ணோம். ஆனால் பேஸும் ரேடியஸ் தான், ஹைட்டும் ரேடியஸ் தான். அதனால் ½ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஜென்ரலாக இப்போ ஓகே மேம் 60யும் வரல 90யும் வரல, எப்படி கண்டுபிடிப்பீங்க ஏரியா ஆஃப் த செக்மெண்ட்டுக்கு அப்படின்னா அதே ஃபார்முலா theta by 360 multiple by pi r squared போட்டுட்டு மைனஸ் ½ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு போடுங்க. எல்லா சமூகம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 60 இருக்கா, 60 அப்ளை பண்ணி பாருங்கள். சைன் 60 என்னது நம்மளோட √3/2. √3/2 தான் இங்கே அப்ளை பண்ணி இந்த √3/4ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி 90 அப்ளை பண்ணி பாருங்கள். சைன் 90 வந்து 1 தானே. இந்த ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். ஏன்னா 120 டிகிரி கூட நமக்கு கேட்கலாம். மேபி அவங்க 45 என்ன கேட்டாலும் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடும். ஓகே மேம் 120க்கு எனக்கு டேபிள் வேல்யூ தெரியாது அப்படின்றது கேட்குறீங்க. இப்போ சைன் 120 அப்படின்றது சைன் 60 டிகிரிக்கு சைன் 120 சைன் 60 ஒன்று தான். இது ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் 11 இதை பற்றி தெளிவாக படிப்போம். இது எப்படி வந்தது 180 மைனஸ் 16 பண்ணி இதை நம்ம கண்டுபிடிப்போம் குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி. இப்போ கிளாஸ் 10ல் 120 கேட்டாங்கன்னா சைன் 60 அப்ளை பண்ணுறோன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மேஜர் செக்மெண்ட். ஸோ இது மாதிரி மைனர் செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேஜர் செக்மெண்ட் கேட்டாங்கன்னா ஸோ ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் மைனர் செக்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர் 4ல் ஜென்ரல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ax² + bx + c அப்படின்னு இருக்கும். இதில் டெஃபினட்டாக ஏ வந்து 0 ஆகக்கூடாது. ஏன்னா 0 ஆனால் அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது. ஏபிசி 3 பேரும் ரியல் நம்பர்ஸ். குவாட்ரட்டிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத மாதிரி நம்பர் வந்ததுன்னா குவாட்ரட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணும்போது இதில் என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் தானே இருக்குது. அப்போ x is equal to -b + or - √b² - 4ac by 2a அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுதான் குவாட்ரட்டிக் ஃபார்முலா. அடுத்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டிஸ்கிரிமினன்ட் தெரியணும். டிஸ்கிரிமினன்ட் d is equal to b² - 4ac தான் டிஸ்கிரிமினன்ட். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இதுதான் இந்த ரூட்டுக்குள்ளே வருதுல இந்த வேல்யூ வச்சு தான் அது வந்து ஒரே ஒரு ரூட்டா இல்லை ரூட்ஸ் அண்ட் நோ ரியல் ரூட்ஸா டிஸ்டிங் ரூட்ஸா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த டியோட வேல்யூ வந்து ஒன்று >0 இருக்கலாம், இல்லை டியோட வேல்யூ <0 இருக்கலாம், இல்லை இந்த டியோட வேல்யூ = 0 கூட இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா என்னென்னா <0 அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், 2 ரூட்டு கிடைக்கும் நமக்கு. <0 இருந்தால் நோ ரியல் ரூட். ஏன்னா நெகட்டிவ்ல ரூட் வந்துச்சுன்னா அதை நம்மளால் வெளியே எடுக்கவே முடியாது. =0 வந்து அது ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ நேச்சர் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் எழுதி கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் பார்க்கலாம். சிஎஸ்ஐ டிஎஸ்ஐ அண்ட் வால்யூம் தான் இதோட பேசிக். சிஎஸ்ஐனா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஐனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் அப்படின்றது கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கும் போது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. எப்போல்லாம் அந்த டயக்ராமுக்கு டாப் அண்ட் பாட்டம் தேவையில்லையோ நம்ம சிஎஸ்ஐ அப்ளை பண்ணணும். டாப் அண்ட் பாட்டம் தேவைப்படுச்சுன்னா டிஎஸ்ஐ அப்ளை பண்ணணும். உள்ளே அதுக்குள்ளே எவ்வளோ பொருள் வைக்க முடியும் அதோட கெப்பாசிட்டி கேட்டாங்கன்னா வால்யூம் யூஸ் பண்ணணும். முதல்ல சிலிண்டர் அப்படின்றது வந்து சர்க்கிளுக்கு ஹைட் வளர்த்தா சிலிண்டர் கிடைக்கும் இல்லையா. இப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr அது பக்கத்தில் ஒரு ஹைட்டு போடுங்க, அப்போ தான் உங்களோட சிஎஸ்ஐ கிடைக்கும். அதுமாதிரி டிஎஸ்ஐ எப்போவுமே வந்து இந்த சிஎஸ்ஐ டிஎஸ்ஐ 2 பேரும் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் ஃபைனல் ஆன்சரில் ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுக்கணும். வால்யூமுக்கு மட்டும் கியூபிக் யூனிட்ஸ் வரும். ஏன்னா 3 தடவை வேரியபிள்ஸ் வந்து மல்டிபிள் ஆகுவாங்க. ஓகே, சிலிண்டரில் இதை டாப் அண்ட் பாட்டம் சேர்க்கும் போது 2πr ப்ராக்கெட்டுக்குள்ளே h+r அப்படின்றது கிடைக்கும். வால்யூம்ன்றது சர்க்கிளுக்கு வந்து πr² இல்லையா, அதுக்கு ஹைட்டு வளர்க்கும் போது πr² h அப்படின்னு வரும். ஸோ அடுத்து வந்து கோன் வந்து πrl அப்படின்றது தான் அதோட பேசிக் ஃபார்முலா. கோனில் வந்து நடுவில் வர்ற ஹைட்டு வந்து ஹெச், சைடில் வர்றது வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோனில் இன்னொரு முக்கியமான ஃபார்முலாவும் இருக்குது. L² = h² + r² ரூல். ஏன்னா எப்போவுமே 3 யூனிட்டும் நமக்கு தரமாட்டாங்க. ஏதாவது ஒன்று தரலன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா எல்ன்றது தான் இதோட ஹைபாட்டனஸ் சைட். ஸோ டிஎஸ்ஏ வந்து πrl+r. இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டர் ஃபார்முலாவில் கடைசியில் வர ஹெச் இருக்குல்ல, அது ப்ராக்கெட்டில் போட்டு +r வரும். கோனில் இந்த கடைசியாக வர எல் வந்து ப்ராக்கெட்டில் போட்டு +r வரும், ஒரு ஞாபகத்துக்காக. மாதிரி கோனோட வால்யூம் வந்து சிலிண்டரோட வால்யூமோட 1/3 டைம்ஸ். அப்போ ஒரு 1/3 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த πr² h போட்டிங்கன்னா சரியாக வரும்.
அடுத்து ஹெமிஸ்பியர்ன்றது வந்து ஸ்பியரில் பாதி தான் ஹெமிஸ்பியர். ஒரு ஸ்பியருக்கு வந்து ஆக்சுவலாக 4πr², 4 சர்க்கிளுக்கு ஈக்குவல். அப்போ ஹெமிஸ்பியர் வந்து 2 சர்க்கிளுக்கு தான் ஈக்குவல், அதனால் 2πr² வரும். இதுக்கு டாப் இருக்கிறதுனால டாப்பும் ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்கும், அதனால் அது வந்து 3πr² அப்படின்னு எழுதுவோம் டிஎஸ்ஏல. ஆனால் ஸ்பியருக்கு டாப் அண்ட் பாட்டம் இல்லாததுனால டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ எல்லாமே வந்து 4 டைம்ஸ் πr² தான். ஸோ இதோட வால்யூம்னு பார்க்கும்போது இதே ஃபார்முலா வச்சு எழுதுங்க. இப்போ இது வந்து கோனோட தான், இதில் 4 அப்ளை ஆகும். ஸோ 4/3 பை, இதில் ஹைட்டு கிடையாது, இல்லை ஸ்பியருக்கு வந்து எல்லாமே ரேடியஸ் தான். அப்போ இந்த ஹெச் கூட ஒரு ஆரா மாறிடுச்சின்னு நினச்சிக்கோங்க. அப்போ இது r³ அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஹெமிஸ்பியர்னால் இதில் பாதி தான், அதனால இங்கே 4/3 வராமல் 2/3 வரும். 2/3 πr³. ஸோ அடுத்து வந்து ஒரு கியூப்ன்றது வந்து உங்களோட கியூபிக்கல் பாக்ஸ். இதோட எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோட சிஎஸ்ஐ வேணும்னா 4 ஸ்கொயரை மட்டும் பெயிண்ட் அடிக்கிறது, அதனால அது 4a². ஏன்னா ஒரு ஸ்கொயருக்கு a², இது 4 சைடு இருக்குது, அதனால 4a². டிஎஸ்ஏன்றது எல்லாமே சேர்த்து, அதனால 6a² அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம்ன்றது வந்து a³ அப்படின்னு வரும். இது மாதிரி கியூபாய்டுன்றது ஒரு கியூபாய்டிக்கல் பாக்ஸு. லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் இருக்கு இல்லையா, 2 × l+b, அவங்களுக்கு ஹைட் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் கியூபாய்டோட சிஎஸ்ஏ. ஆக்சுவலாக அதை நம்ம எல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் வந்து கர்வ் வராததுனால இதை வந்து சிஎஸ்ஏக்கு பதிலாக நம்ம எல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்எஸ்ஏவோட ஃபார்முலா. டிஎஸ்ஏ வந்து 6a². இவங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் LB + BH + HL. ஆக்சுவலாக 6 ரெக்டாங்கிள் வரும், அவங்களோட யூனிட் யூஸ் பண்ணி எழுதும் போது இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வால்யூம் வந்து L × B × H அப்படின்றது தான் உங்களோட வால்யூமோட ஃபார்முலா. ஸோ அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே மெயின், மீடியன் அண்ட் மோட் அப்படின்றது தான். மெயினில் வந்து நமக்கு வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் சமேஷன் ஆஃப் FI XI பை சமேஷன் FI. அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸும் FI மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணாலே போதும். அசியூம்டு மெயினில் நம்ம ஆக்சுவலாக மீனை வந்து நம்ம x பார் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதில் அசியூம்டு மீனில் போட போகிறீங்க அப்படின்னா நம்ம ஏன்ற ஒரு ஆல்ஃபபெட் எடுத்திருப்போம். ஸோ FI DI பை சமேஷன் FI அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். அது ஸ்டெப் டிவியேஷன் வரும்போது A ப்ளஸ் ஒரு டிவிஷனும் அங்கே நடந்திருக்கும், அதனால் FI UI பை மாதிரி சமேஷன் FI மல்டிபிள் பை ஹெச்சும் வரும். இங்கே தான் ஸ்டெப் டிவியேஷன். ஸோ நம்மளோட மீடியனோட ஃபார்முலா L ப்ளஸ் n/2 - CF பை F மல்டிபிள் பை ஹெச் அப்படின்னு எழுதினீங்கன்னா அது மீடியனோட கரெக்ட் ஃபார்முலா. மோட் வந்து L ப்ளஸ் F1 - F0 டிவைடட் பை 2 டைம்ஸ் F1 - F0 - F2 மல்டிபிள் பை ஹெச். இதில் F1 தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிலேருந்து வரும். எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு இங்கே 3 போட்டு ஈக்குவல் டு போட்டு 1 + 2 அப்படின்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ மெயின் மீடியன் மோடில் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்பெல்லிங் மீடியன் தானே, ஹையஸ்ட் ஸ்பெல்லிங்கில் இருக்குது. அப்போ 3 பக்கத்தில் மீடியன் போடுங்க. மீடியன். அடுத்து மோடும் மெயினும் இருக்குது. மோடு தானே ஈஸி டு கால்குலேட், அதனால் 1 மோட், 2 வந்து மீன், 2 மீன் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். இதை யூஸ் பண்ண மாதிரி நிறைய 1 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இப்போ ப்ராபபிலிட்டியிலேருந்து பார்க்கலாம். ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் எப்போவுமே 0 விட பெருசாவோ இல்லை 0க்கு ஈக்குவலாகவோ இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் 1 விட சின்னதாவோ இல்லை 1க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் இதோட ரேஞ்சு. இது வந்து சூஸில் கூட வருது, 2 பக்கமும் இந்த லைன் வரும். 0 விட பெருசாகவும் 1 விட சின்னதாகவும் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட், நடக்கவே நடக்காத ஒரு திங்கோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா 0ன்னு சொல்லணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஷுர் ஈவெண்ட்னா அதுக்கு நம்ம 1ன்னு ப்ராபபிலிட்டி எடுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சண்டேஸ் என்ன லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 1 மார்க் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. லீப் இயர் அப்படின்னும் போது நமக்கு வந்து 366 டேஸ் வரும் இல்லையா. ஸோ நம்ம அவங்கள டிவைட் பண்ணி பார்க்கும்போது 2 டேஸ் ரிமைனிங் வரும். அந்த 2 டேஸ் அப்படின்றது என்ன டேயாக வருதோ அதுதான் உங்களோட ப்ராபபிலிட்டி. ஸோ 53 சண்டேஸ் வரணும் அப்படின்னா 2/7 அப்படின்னு எழுதுங்க. சண்டேஸ்ன்னு இல்லை, இதில் எந்த டே வந்தாலும் இதான் ஆன்சர். அதே மாதிரி 53 சண்டேஸ் என்ன நான் லீப் இயரில் 365 டேஸ் தான் நம்ம எடுப்போம். அப்படி 7 டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து டெஃபினட்டாக 1/7 அப்படின்னு கிடைக்கும். அந்த ஒரு நாள் என்ன நாளாக வருதோ அது மட்டும் தான் 53 டைம்ஸ் வரும், அதனால் அது 1/7 அப்படின்னு எழுதணும். அடுத்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியம் ப்ராபபிலிட்டியில். யூஸ்வலாக ப்ராபபிலிட்டினாலே ஃபேவரபிள் கண்டிஷன் பை த டோட்டல் கண்டிஷன் போடுறதான ப்ராபபிலிட்டி. இதில் வந்து இந்த கீழே டினாமினேட்டர் போடுறோம்ல, அதுதான் உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ், டோட்டல் கவுண்ட். ஒரு பிளேயிங் கார்ட்ஸை பற்றின கொஸ்டின் வருது அப்படின்னா சிம்பிளாக இவ்வளோ கார்ட்ஸில் இவ்வளோ செலெக்ஷன் அப்படின்னு வந்தது அப்படின்னா மொத்தமாக அதில் இருக்கிற பிளேயிங் கார்ட்ஸ் வந்து 52. அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணலனாலும் நமக்கு தெரியணும்.
எ டை இஸ் ரோல்டு ஒரே ஒரு டை எடுத்து ரோல் பண்ணாங்கன்னா அதில் வந்து 6 ஆப்ஷன் இருக்கும். அதாவது 1 2 3 4 5 6 அதுதான் அவங்களோட ஆப்ஷன். இது மட்டும் தான் விழும், இதை தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதனால 6 ஆப்ஷன் இருக்குது. 2 டைஸ் ஆர் ரோல்னா 2 டைஸை நம்ம வந்து ரோல் பண்ணுறோம். ரெண்டுத்துலேயும் 1 1 1 2 1 3 1 4 அப்படின்னு நம்மக்கிட்ட இந்த மாதிரி 36 எலிமெண்ட்ஸ் வரும். மாதிரி 3 டைஸ் ரோல் அப்படின்னா 216 வரும். இது மேக்ஸிமம் கேட்டதுலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 பவர் 1 6 பவர் 2 6 பவர் 3. மாதிரி ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஹெட் வில்லாம் இல்லை டெயில் வில்லாம், 2 ஆப்ஷன் தான். ஹெட் டெயில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 2 காயின்ஸ் ஆர் டாஸ், 2 காயினை அட் அ டைமில் நம்ம டாஸ் பண்ணும்போது ரெண்டுலேயுமே ஹெட் விழலாம், இல்லை ஒரு ஹெட்டு ஒரு டெயில், இல்லைனா ஃபஸ்ட்டு டெயில் விழுந்துட்டு அடுத்து ஹெட் விழலாம், இல்லை ரெண்டுமே டெயில்னு கூட விழுந்திருக்கலாம். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. 3 காயின்ஸ் ஆர் டாஸ்னால் 8 ஆப்ஷன் வரும் நமக்கு. 3 காயினை டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும், ஒரே காயினை 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் கதை ஒன்று தான். ஒரே சாம்பிள் ஸ்பேஸ் தான் எழுதணும். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 ஹெச் போடுங்க, அப்புறம் ஒரே ஒரு டெயில் போடுங்க. அந்த ஒரே ஒரு டெயிலை ஃபஸ்ட் பிளேஸில் போடுங்க, அதுக்கப்புறம் அதே டெயிலை செகண்ட் பிளேஸில் போடுங்க, அப்புறம் அதே டெயிலை 3வது பிளேஸில் போடுங்க. இப்படி போட்டாச்சா? இதே 4 ஆப்ஷனை கீழே வந்து அப்படியே மாற்றி எழுதிடுங்க. இப்போ எங்கெல்லாம் ஹெச் வந்ததோ அங்கெல்லாம் டி, எங்கெல்லாம் டி வந்ததோ அங்கெல்லாம் ஹெச், அப்படி கூட எழுதலாம். இல்லை முதல்ல 3 டி போட்டுட்டு ஒரு ஹெச்சை மாற்றி போடணும், ஃபஸ்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸில் தேர்ட் பிளேஸில், அப்படி போட்டால் கூட கரெக்ட் தான். இல்லை மேலே எழுதின 4 பேரை அப்படியே வைஸ் வர்ஸா, டெயில் இருக்கிற இடத்துலலாம் ஹெட் இருக்கிற இடத்துலலாம் டெயிலுன்னு கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி 8 ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சு கேள்வி கேட்பாங்க. அட்லீஸ்ட் 1 டைமா அட்மோஸ்ட் 2 டைம் அந்த மாதிரி கேட்பாங்க. அது நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும். தேவைப்படுற ஸ்டூடெண்ட் போய் பாருங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ. அடுத்த ஃபஸ்ட் சாப்டரில் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து எல்சிஎம்ஐ ஹெச்சிஎஃப்ஐ மல்டிபிள் பண்ணால் நமக்கு அந்த ப்ராடக்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸ் கிடைக்கும். எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் வந்து எப்போவுமே ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். 2 நம்பர் கொடுத்துட்டு கேட்கும்போது 3 நம்பருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. 2 நம்பர் கொடுத்துட்டு கேட்டால் மட்டும் அவங்களோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மல்டிபிள் பண்ணால் அவங்களோட ப்ராடக்டே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ யூஸ்வலாக இப்போ வந்து பி ஸ்கொயர்ட் கியூ, அப்புறம் வந்து பி கியூப் கியூ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்கும் எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம்மோட வேல்யூ தான் எப்போவுமே வந்து பிக்காக இருக்கும் ஹெச்சிஎஃப்பை விட. ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது எல்சிஎம் வேணும்னா கொடுத்துருக்கிற வேல்யூவில் பிக் பவரை செலக்ட் பண்ணுங்கள். பி ஸ்கொயர்ட் பி கியூப், எல்சிஎம்க்கு டெஃபினட்டாக பி கியூப் தான் வரும். கியூவும் கியூ ஸ்கொயர்டும் இருக்குது, அப்போ கியூ ஸ்கொயர்டு தான் பிக், அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஹெச்சிஎஃப்னா ஸ்மால் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர்டும் பி கியூபும் இருக்குது, அப்போ ஸ்மால் வந்து பி ஸ்கொயர்ட், கியூவும் கியூ ஸ்கொயர்டும் இருக்குது, அப்போ ஹெச்சிஎஃப் வந்து டெஃபினட்டாக கியூ தான். அதுமாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வேல்யூட பேரை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது, இது எல்சிஎம்மாக இருந்தால் இதில் எது வந்து ஹெச்சிஎஃபாக இருக்கும்னு கேட்குறது, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ பார்க்க முடியுது. எப்போவுமே எல்சிஎம் வேல்யூ வந்து ஹெச்சிஎஃபால் டெஃபினட்டாக டிவைட் ஆகுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எல்சிஎம் அப்படின்றதும் நம்ம மைண்டில் இருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.